கதையோட நாயகன் மாதிரி உங்களை காட்டியிருக்காங்க. நீங்கள் நாயகனாக பண்ணுறீங்களா இல்லை வில்லனாக பண்ணுறீங்களா? கதையின் நாயகன், கதாநாயகன் இல்லை, கதையின் நாயகன் தான். அதை நான் ஒத்துக்கிறேன் சார். அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு வருத்தப்பட்டிருந்தீங்க, இந்த ஜோடியே கொடுக்க மாட்டுறாங்க படத்துலன்ட்டு. இந்த படத்தில் உங்களுக்கு ஜோடி வேறு கொடுத்துருக்காங்க. எப்படிங்க? ரொம்ப நாள் நீங்கள் வருத்தப்பட்டிருந்தீங்க ஜோடி தரலன்ட்டு. இதில் வந்து நான் நல்லவன் நடிச்சிருக்கேன், அதான் என் பெரிய விஷயம். நான் ரொம்ப நல்லவன். இது வரைக்கும் ஒரு ஜோடியோட போய் பாட்டு பாடினதோ கொண்டதோ இதெல்லாம் இல்லை. இதில் எல்லாம் வச்சுருக்காப்புல, எல்லாமே மாற்றிட்டார் எனக்கு கம்ப்ளீட்டாக. இதில் ரொம்ப குவைட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஒரு ஜோடி ஒன்று கொடுத்துருக்காரு. அதுலேயும் ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஜோடி, நேர் சப்ஜெக்டில் ஜோடி கிடையாது. எஸ் அண்ணா, முந்திலாம் நீங்கள் வில்லனாக நிறைய படம் நடிச்சிங்க. இப்போ வந்து இந்த பிசாசு, ஜட்ஜா நடிக்குது, இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் இல்லாமல் நல்ல நடிக்கிங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? வில்லனாக நடிக்க பிடிச்சிருக்கா அந்த மாதிரி கேரக்டர்? நான் நடிக்கிறதுலாம் கிடையாது, எதாக இருந்தாலும் நடிச்சு தான் ஆகணும். ஏன்னா நடிகராக வந்துட்டோம். வரும்போது இப்போ இவர் சொல்கிறார் கதாநாயகன், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் படம் பார்த்தேன், கதாநாயகனில் கதை கரு எங்களுக்கு எங்கள் சைடில் மாட்டிக்கிச்சு. அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்காரு. அதனால் இவ்வளோ நாள் வில்லனாக பண்ணீங்களே, இப்போ நீங்கள் கதாநாயகனாக பண்ணியிருக்கீங்களேன்னு யாரும் கேட்க முடியாது. ஏன்னா இவர் செஞ்ச தப்பு, சாமிநாதன் செஞ்ச தப்பு. சும்மா இப்போ பார்த்தாலும் கதாநாயகன் கதாநாயகன் கதாநாயகன். நான் சொன்னேன் இப்போ கூட, ஐயோ கதாநாயகன் ஒன் ஆஃப் மெயின் கேரக்டர்ஸ், அவ்வளோதான். நல்லா இருக்கும். அதில் வனிதா விஜயகுமார் பிரமாதமாக செஞ்சுருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுல வந்து ஒரு பெரிய சமாச்சாரம் இருக்குது. எப்படின்னா, எனக்கு பொம்பளைங்களை கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் செய்வாங்க, ரேப் பண்ணுறோம். நல்ல கண்ணிலே பார்க்க முடியாது. நான் கெட்ட கண்ணில் தான் எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் நல்ல கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உங்களுடைய 50வது இயர், இந்த படத்துக்கு பேர் கடைசி தோட்டாவது முடிய போகுது அப்படின்ற அர்த்தம். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லைங்க. நான் பார்க்குறதே இல்லை. நீங்கள் சொல்கிறதுனால நான் யோசிப்பேன், ஓ கடைசி தோட்டம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சினிமாக்காரனுக்கு சாவே கிடையாதுங்க. செத்த கூட நீங்கள் படமாக எடுத்து காசாக்குறவன் தான் சினிமாக்காரன். இப்போ புரட்சி தலைவருடைய மரண ஊர்வலத்தை எவ்வளோ பேர் எடுத்து எவ்வளோ பேர் போட்டிருக்கோம் இல்லையா? பேரறிஞர் அண்ணாவை போட்டதை விட புரட்சி தலைவர் அதிகமாக போட்டிருக்கோம். புரட்சி தலைவர் அம்மாவை அதிகமாக போட்டிருக்கோம். என்னென்னா சினிமாக்காரன் கொஞ்சம் ஆடட் அட்ராக்ஷன் அதில். அதனால் நமக்கு சாவலையும் வாழ்வு உண்டு. அதனால் இது கடைசி தோட்டாடணுன்னு இப்போ நீங்கள் சொன்னோன்னு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ 50வது படம் அதனால கடைசி தோட்டம். 51 நடித்தா ஒத்துக்க மாட்டீங்களேங்க? ஒத்துக்குவீங்கள? அப்புறம் சார், ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த சின்ன படங்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் நடிகர் இவங்களாம் வரமாட்டுறாங்கன்னு. இவ்வளோ நடிகர் சங்கம், இயக்குனர் சங்கம்லாம் சரியாக செயல்படாமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது ஏன்டா நீ அமைதியாக இருக்க, தொலையில் மாட்டிக்கன்றத மனசு சொல்கிறீங்க? அதுக்கு இல்லை, அது பர்சனலாக ஒவ்வொருடைய இன்ட்ரெஸ்ட். அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தென் பிக்சர்ஸ் ஓடுறதுலாம் கஷ்டம். நம்ம நடிச்சிட்ட போது ஓடிடும்லாம் நினைக்கவே கூடாது. தி மஸ்ட் கம் ஃபார் த ப்ரொமோஷன். அட்லீஸ்ட் வீட்லேயாவது அவங்க உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து இங்கே வரத்துக்கு பிள்ளை வைக்கப்பட்டாங்கன்னா வீட்டில் உட்காந்து பேசலாம். ப்ரொமோஷன் மஸ்ட் பி தேர் ஃபார் அ ஃபில்ம். அது இருக்கிறதுல தப்பே கிடையாது, அது வரணும்.